ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் 208 இடங்களில் வென்று பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் நிலை ஏற்பட்டது. தேர்தல் தோல்வியால் திரிணாமுல் காங்கிரஸில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி நியமித்த எதிர்க்கட்சித் தலைவரை ஏற்க மறுத்து அக்கட்சியின் 60 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர். சட்டசபை கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்ததற்கான ஒப்புதல் கடிதத்தில் இடம்பெற்றது தங்கள் கையெழுத்து இல்லை என சிலர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். கட்சி தலைமைக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக எம்எல்ஏ ரிட்டா பிரதாவை கட்சியிலிருந்து நீக்கி மம்தா உத்தரவிட்டார். 58 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் அவர் எதிர்க்கட்சித் தலைவரானார். திரிணாமுல் எம்எல்ஏக்களின் கையெழுத்து மோசடி புகார் குறித்து சிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டது. மம்தாவின் உறவினரும் திரிணாமுல் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜியிடம் சிஐடி போலீசார் ஏற்கனவே விசாரணை நடத்தினர். கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தபோது அவர்கள் கையெழுத்திட்ட பிரதி, எம்எல்ஏக்களின் வருகை பதிவேடு உள்ளிட்டவற்றை சமர்ப்பிக்கும்படி அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்தி கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி டெல்லி சென்றுள்ள நிலையில் சிஐடி அதிகாரிகள் விசாரணைக்காக இன்று அவரது வீட்டிற்கு சென்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் சட்டசபை கட்சி தலைவரை தேர்வு செய்வதற்காக மம்தா வீட்டில் நடந்த கூட்டம் பற்றியும் அதில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் விவரம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அங்குள்ள சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையில் சிஐடி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சிஐடி அதிகாரிகளின் வருகையை அறிந்த மம்தா ஆதரவாளர்கள் கொல்கத்தாவில் உள்ள அவரது வீட்டின் முன் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் சிலரும் மம்தாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளதால் மேற்கு வங்க அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.